பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகப்பெருமான் வந்து இடவ வாகனத்துக்கு மேலே வார மாதிரி கட் ஹாய் ஹலோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் அன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நல்லூர் கோயிலில் விடிய காத்தாமல் 6 மணிக்கு வந்திருக்கிறோம். எப்படி சனம் இருக்குது, 10 அடியார்கள் எவ்வாறு பிரதட்டு எடுக்கிறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒரு குறுகிய வீடியோ உண்டு, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அரசடி சந்தியிலிருந்து பாரதியார் சிலையிலேருந்து நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இப்போ சிவன் கோயிலில் வந்து பூசை வந்து நடந்துகிட்ருக்குது. இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் முன்மை பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு கேட் சிஸ்டம் வந்து இதில் செய்திருக்கிறாங்களா, ஆக்கள் போகக்கூடிய மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா விடிய காத்தால் 6 மணி, சரி 6 மணி 5 நிமிடம். நல்லூரில் சனதை பாருங்க, பிரதட்டை அடிக்கிறார்கள், வீதி சுற்றுறார்கள், கோயில் கும்பிட்டுட்டு வீட்டை போகிறார்கள்னு, கோயிலுக்கு போகிறார்கள்னு நிறைய பேர் இருக்கணும் பாருங்க. இதில் பாருங்க, பிரதட்டை அடிச்சோன்னு வரையணும். பிரதட்டை அடிச்சுட்டு நிறைய பேர் வீட்டை போயினோம். நாங்கள் ஒரு பிளான் வந்து போட்டு அவனுக்கு சொன்னால் கேட்க மாட்டோம். பாருங்க எவ்வளோ பேர் வந்து பிரதட்டை அடிச்சுட்டு வராங்க. நேரம் 6:15 பார்த்தீங்களோ. பிரதட்டை அடிக்கிறார்கள், வீதி சுற்றி வந்து அதில் வந்து கும்பிட்டுட்டு எழும்புறாங்க பாருங்க. தங்களுடைய நேர்த்திகளை வந்து நிவர்த்தி செய்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னேரத்தில் வந்து 10 அடியார்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து மரத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியே இப்போவும் விடியவும் பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. நிறைய சனம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே இருந்து வழியில் வந்து வந்துருக்குறாங்க. கோயில் வீதியில் பார்த்திங்கன்னு சொன்னாலே உண்மையில் அவ்வளோ 10 அடியார்களாம். பின்னேரம் வாரவர்கள் வந்து எல்லாருமே ஒரு பக்தி மயத்தோடு வாரதுன்றது குறைவு. ஆனால் இங்கே விடிய காதில் பார்த்திங்கன்னு சொன்னால் முழு பேரும் பிரதட்டை பண்ணி தங்களுடைய நேர்த்திக்கடனை முடிச்சு போட்டு கூட்டமாக இருந்து தங்களுடைய கலைப்புகள் ஆடுறாங்க. காலையில் வாரதான் மோஸ்ட்லி எல்லாருமே ஒரு பக்தர்களாக இருப்பார்கள். பாருங்க, இதில் அம்மன் கோயில் பக்கத்தில் காவடி எல்லாம் ரெடியாக இருக்குது. வந்து காவடியை எடுத்து ஆடலாம். பாருங்க, 2 இடத்துல காவடி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. நல்லூரில் வந்து சிற்பங்கள், மணலில் வந்து சிற்பம் செய்கிறது வந்து ஒரு வளமையான ஒரு விடயமாக காணப்படுகிறது. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா காலையில் போகும்போது பார்த்தோம் வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு ஆட்டுக்கிடாயின் மேலே வந்து முருகன் வந்து வீதி வருவது உலா வருவது மாதிரியும் ஏறி வருவது மாதிரியோ சித்தரிக்கப்பட்டுள்ளதாக இதை செய்தவரே எங்களுக்கு அதில் பக்கத்தில் என்று கூறினார். உண்மையில் வந்து அவ்வளோ ஒரு உயிர்ப்புள்ள ஒரு சிற்பமாக காணப்படுது பாருங்க. அவருடைய கற்பனையும் அதோட திறமையும் வந்து நாங்கள் பாராட்ட வேணும். அவ்வளோ ஒரு அழகாக நேர்த்தியாக வந்து இதை வந்து செய்திருக்கிறார். உண்மையிலே ஒரு பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்கிறது.